உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2024 நாம் இருக்கிறோம். 2025 புத்தாண்டு வருகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2024 முடியறதுக்குள்ள என்ன நடக்கும்? இன்னும் ஒரு மாசம் இருக்கு சார். சாலிடா 1 மந்த் இருக்கு. அந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நமக்கு என்ன நடக்கும், 2025 நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது ஒரு புதிய பதிவு, யாரும் இதுவரை சொல்லப்படாத ஒரு புதிய பதிவு. 2025 அப்படியாக்கும் இப்படியாக்கும் எல்லாம் சொல்றாங்க. 2025 முடிவில் ஏதாவது ஒன்று நடந்தால் தானே 2025 நமக்கு நல்லது நடக்கும். சரி, எப்பயுமே நம்ம ஏதாவது ஒரு டிக்கெட் எடுத்து ரிசர்வ் பண்ணி இந்த டேட்டில் போகணும்னு கமிட் பண்ணியிருந்தா தானே அந்த டேட்டில் வர்ற வண்டியில் நம்ம போக முடியும். இப்போ எதுவுமே நான் கமிட் பண்ண மாட்டேன், அப்படியே ஆண்டி வேலை நான் பெரிய ஆளாயிருவேன்னா எப்படி ஆக முடியும்? முடியாதுல்ல. ஸோ அப்போ 2025 ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. அதற்கான அஸ்திவாரமாக 2024 எண்டில் நம்ம என்ன துவங்க போகிறோம், நம்ம என்ன முயற்சி செய்ய போகிறோம், நம்மளுடைய உடல்நிலை, நம்மளுடைய பொருளாதாரம், குடும்ப சூழ்நிலை, அந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் 2024 என்ன பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து விட போகிறது, இதை எதை நோக்கி கொண்டு போகிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன் பிளே தமிழ் நேயர்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், இன்று நாம் எங்க இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, ஆனால் எதை நோக்கி செல்லுகிறோம் என்பது மிகவும் முக்கியம். இதை நீங்க என்னுடைய வரிகளாக கூட எழுதி வச்சுக்கோங்க. இன்று நாம் எங்க இருக்கிறோம் என்பது முக்கியமே அல்ல. இன்னைக்கு நான் சாதாரண நிலைமையில இருக்கலாம், ஆனா நான் எதை நோக்கி போறேன் அது எனக்கு பெரிய வெற்றியை தரும். அன்னைக்கு நான் பெரிய ஆள். எதை நோக்கி செல்லுகிறேன் என்ற தெளிவு நமக்கு வேண்டும். ஒரு பஸ் ஸ்டாண்ட் போறோம், ஒரு பஸ் வருது, நிறைய பஸ் நிற்கிது. நான் கும்பகோணம் போகணுமா, இல்லை திருச்சி போகணுமா, இல்லை நான் மதுரை போகணுமாங்கிற தெளிவு இருந்தாதான் அந்த பஸ்ஸில் ஏறி அந்தந்த ஊருக்கு போக முடியும். எனக்கு எந்த ஊருக்கு போகணுன்னே தெரியல அப்படின்னா நான் எங்கேயுமே போக முடியாது. ஆக ஒரு தெளிவும் குறிக்கோளும் நமக்கு தேவை. அந்த குறிக்கோள் நமக்கு இந்த 2024 எண்டுக்குள்ளேயே நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். 2025 நான் பணம் சேர்த்த போறேன், 2025 நான் கார் வாங்க போறேன், இந்த மாதிரிலாம் நம்ம கனவு வச்சிருப்போம். அதுக்கு நம்ம ஆயத்தமாக 2024 நாம் ப்ரிப்பேர் ஆயிட்டோமா என்பதை தான் நம்ம பார்க்க போறோம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அஷ்டம சனி இன்னும் தொடருவதால் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி. அதாவது கடகராசிக்காரர்கள், இந்த விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் பிறந்ததுல இருந்து ஒரு மனிதன் கஷ்டம்னா அது இவங்க தான். பிறந்ததுல இருந்து அது வறுமை, மிடில் கிளாஸ் மக்களாக இருந்தால் வறுமைன்னு சொல்லலாம், இல்லை ரொம்ப பெரிய பணக்கார வீடுகளாக இருந்தால் தனிமைன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு மன துயர்லேயே மாட்டி கஷ்டப்படுறது தான் இந்த ராசிகளோட குணம். ஸோ இவர்கள் எல்லாமே அந்த கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி இன்னும் தொடர்கிறார். 9ஆம் வீட்டிலே ராகு. ஸோ ராகு நகரும் காலம் என்பதால் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அப்பா எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலைசேஷனாக இருக்காரு. அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, அப்பாவுக்கு பிரெயின் ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா ராகு 9ல் இருந்தால் சூரியனுக்கு எதிராக செயல்படுவார். யாருக்கெல்லாம் ராகு 9க்கு வந்துட்டாங்களோ அவங்க அப்பா ரொம்ப கஷ்டம். அவங்க அப்பாவுடைய உடல்நிலையை ரொம்ப பரமஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த 2024 எண்டுக்குள்ளேயே அந்த விஷயங்கள்லாம் நடைபெறும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா சுகமாவார். ஸோ 6 தாண்டி செல்லுதல் அப்படிங்கிறது 9உடைய பாவம். ஸோ இப்போ கிருஷ்ணா நதி நீர் தாண்டுகிறேன், நான் துங்கபத்ரா தாண்டுகிறேன், அந்த மாதிரியான விஷயங்கள். அதாவது நான் பக்கத்து ஸ்டேட் ஆந்திராவில் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு கர்நாடகாவில் வேலை கிடைச்சிருச்சு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இவர்கள் எல்லாம் நீங்கன்னா ஒவ்வொரு பக்கத்து ஸ்டேட்லெல்லாம் நீங்கள் போய் சேருவீங்க போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். அதெல்லாம் இந்த 2024 அதுக்குள்ள அங்கே சேர்றதுக்கான பணி நியமன ஆணைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வாங்குறதுக்கு வழி இருக்கு. 10ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார். 10லே இருக்கிற குரு வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ஸோ வக்கரம் பெற்ற குரு உங்களுக்கு பிப்ரவரி மாதம் வக்ர நிவர்த்தி அடைவதால் இது எப்படிப்பட்ட பலன்களை உருவாக்கும் என்பதால் 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு சொன்னேன். அந்த 10லே குரு வரும்பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா, நாம் எந்த துறையில் பணியில் இருந்தோமோ அவர்கள் நம்மை வேலையை விட்டு அனுப்புறதுக்கான முயற்சிகளை எடுத்திருப்பாங்க, அல்லது வேறு வேலைக்கு வித்தின் த டிபார்ட்மெண்ட்லேயே வேற ஸ்கோப்புக்கான டிரான்ஸ்ஃபர்ஸை ரெடி பண்ணியிருப்பாங்க போன்றவையெல்லாம். அவையெல்லாம் மாறிவிடும். இந்த 2024 டிசம்பர் எண்டுக்குள்ள உங்களை பற்றி இருந்த தவறான அபிப்பிராயம் உங்கள் மேலதிகாரி மனதில் இருந்து அகன்றுவிடும். ஓ, உன்னை போய் தெரியாமல் நினச்சிட்டேன், இப்படி நீ இவ்வளோ நல்லவன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, அப்படியா இப்படியா ஆச்சா போச்சா போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டு உங்களை அவங்க
மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதெல்லாம் சரியாயிடும். ஸோ அந்த 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரமாக இருப்பதால், 10ல் ஜென்ரலாக குரு இருந்தால் வேலை போயிடும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் 10ல் இருக்கிற குரு வக்ரமாகி வந்திருப்பதால், வக்ரம்னா என்னென்னா மைனஸை ப்ளஸ்ஸாக பண்ணுறது, ப்ளஸ்ஸை மைனஸாக பண்ணுறது, அதான் வந்து வக்ரம். ஸோ அப்போ அந்த வக்ரமாக இருக்கிற குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 10ல் இருக்கிறவன் பதவியை பிடுங்கணும், அது வக்ரமாகும் போது பதவியை தருவார். அப்போ திடீர் ஸ்கோப் உண்டாவதற்கான ஒரு 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 கோடு உங்களுக்கு போட்டு காட்டுவாங்க. அடுத்த இன்சார்ஜ் நீ தான், அடுத்த ஹெட்டு நீ தான், அடுத்த இந்த ப்ராஜெக்ட் லீடர் நீ தான் போன்ற ஒரு அடித்தளம் ஏற்படும். ஸோ இதை எப்படி வேணால் பொருத்திக்கலாம். ஒரு முதலாளி இருக்கார், அந்த முதலாளிக்கு ஃபாரின் போக போகிறார், அந்த தோசை கடை சூப்பராக போயிட்டு இருக்கு, இந்த தோசை கடை யார்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரில, என்ன வேணா எடுத்துங்க. தோசை கடை பஜ்ஜி கடைலாம் ஒரு உதாரணமா சார்? சார் நல்லா புரிஞ்சுங்க, எல்லாமே ஒரு நிறுவனம் தான், அது கூட ஒரு நிறுவனம் தான். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், போகும்போது நான் கடையில் யாரும் இல்லை, உன்னை நம்பி உன்னை விட்டுட்டு போகிறேன், நீ வச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்பி கொடுத்துட்டு போகிறது போன்ற பணிகள் எல்லாம். ஸோ இவரே எல்லா கடைகளுக்குமான ஓனர் ஆகி இன்சார்ஜ் ஆகி போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். ஸோ சும்மா கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. இந்த 10லே இருக்கக்கூடிய குரு 11ஆம் வீட்டிற்கு வருவார் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம். அப்பெல்லாம் நீங்கள் ரியலாகவே போஸ்டிங் வாங்கிடுவீங்க. அந்த 2 மாதங்களும், அதற்கு முன்னாடி இந்த டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்குமான 2 மாதங்களும் உங்களை பயிற்றுவிப்பார்கள். 6 சிக்மா, பிளாக் பெல்ட் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். நமக்கே அதெல்லாம் வருது, ஏற்கனவே நமக்கு டைமே கிடையாது, நம்மளை ட்ரெயின் வேறு பண்ணுறானுங்களாம். இங்கேருந்து நீங்கள் ட்ரைனிங் கிளாஸ்னு கோவா போவீங்க, இங்கேருந்து ட்ரைனிங் அங்கே போவீங்க, இங்கே போவீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் கிளாஸாக உங்களை அனுப்புறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களை வந்து தகுதிப்படுத்துகிறார்கள். தங்கத்தை தான் நாம் வந்து நெருப்பிலிட்டு சுடுகிறோம், இரும்பை அல்ல. அந்த மாதிரி தான் நாம் வந்து எதை வந்து தகுதிப்பாடாக நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து எதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுறோம், எதை நோக்கி ஓடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ அதற்கான போயிட்டு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி எவ்வளோ இந்த ஷார்ட் டைம் டிஸ்டன்ஸில் எவ்வளோ வேகமாக திறன் பயிற்சி, இதனுடைய இந்த மாஸ்டரை விட இன்னும் சிறந்த மாஸ்டர் ஒருத்தர் வரார், அவர் திறன் பயிற்சியில் சிறந்தவராக இருக்கார். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ கடகராசிக்காரர்களின் கால்கள் பலப்பட போகிறது, வேறு வேறு தூரங்களை அவர்கள் எட்டி பிடிக்க போகிறார்கள், துரத்தி ஜெயிக்க போகிறார்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த டிசம்பர் மாதத்திற்குள்ள. எப்படியோ ஒன்று குருஜி, இந்த அஷ்டமசனி மட்டும் ரிலீவ் ஆனால் போதும். நல்ல பேங்க் அட்வைசராக பார்ப்பீங்க, இந்த வருடத்தினுடைய எண்டுக்குள்ள நல்ல ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டாக பார்ப்பீங்க. அப்போ நான் ஒரு 4 பர்சனல் லோன் போட்டிருக்கேன், 4 பேர்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கேன், என் காசு இப்படிலாம் விரயமாகுது, 8 இடத்துல விரயமாகுது, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே லோனாக இருந்ததுன்னா, இந்த கடன்லாம் நான் அடைச்சிட்டேன்னா, இந்த ஒரே கடனை அடைக்கிறதுக்கு மாதம் ஆனால் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களுக்கு வந்து கடன்களில் தான் இருப்பீங்க, அடுத்த வருடம் தான் கடன் போகுது, அடுத்த மார்ச் 29 தான். ஆனால் இந்த வருடத்திற்குள்ள அதற்கான ஸ்கிமேட்டிக் டயக்ராம் உருவாக்கிடுவீங்க. ஸோ இங்கே ஒரு லேண்ட் இருக்குது, அதை பிளட்ஜ் போடலாம், இந்த பிளட்ஜ் போட்டால் நமக்கு இவ்வளோ கிடைக்கும், அந்த காசை வச்சு நம்ம இதை பண்ணலாம், இந்த காசை வச்சு நம்ம அதை பண்ணலாம், அது போன்ற ஐடியாலஜிஸ் உங்களுக்கு கடகராசிக்கு உருவாகும். அதே மாதிரி புதிய பணி நியமன ஆணைகள் ரெடியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போலேருந்தே உங்களுக்கு வந்து இன்டர்வியூஸ் போக ஆரம்பிங்க. இந்த வருடத்தினுடைய எண்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு இன்டர்வியூ நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. பாஸ் பண்ணிவிட்டு நோட்டீஸ் பீரியடு 2 months அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த 2 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் எப்போ குரு பகவான் உங்களுக்கு 11ல் நகர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தாராளமாக நீங்கள் வேறு கம்பெனிக்கு பணிக்கு செல்லலாம். கடகராசிக்காரர்களுக்கு புதிய வேலை கிடைக்க போகிறது. ஆனால் அந்த புதிய வேலை கிடைக்கிறதுக்கு உடனே நடந்துருமா? நான் அதான் சொல்லுவேன், எப்பயுமே எடுத்தோன்னே வேலை கிடைச்சிருமா? கிடைச்சிடாது. அதுக்கு முன்னாடி பர்சனல் இன்டர்வியூ இருக்குது, அதுக்கு முன்னாடி ரிட்டன் டெஸ்ட் இருக்குது, அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளிகேஷன் சார்ட் அவுட் ஆகணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. முதல்ல அந்த அப்ளிகேஷன் உங்கள் கண்ணில் படணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ கடகராசிக்காரர்கள் வேலை கிடைக்க போகுதுன்னு சொன்னேன், கடன்கள் அடைய போகுதுன்னு சொன்னேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இவைகளெல்லாம் உங்களுக்கு நடக்க போகிறது 2024 எண்டுக்குள்ளேயே. தொடர்ந்து பலன்கள் தெரிந்து கொள்ள கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக தரம் வாய்ந்த இன்டர்நேஷனல் மடம் ஸ்ரீமடம், நமது ஸ்ரீமடம் இங்கே நம்ம போரூரில் இருக்குது. நீங்கள் அவசியம் எல்லாரும் நேரில் வரணும். வந்து விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தனுக்கு இங்கு தினசரி பூஜைகள், குறி சொல்லுதல் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கிறது. இதில் கலந்து கொண்டு விஷ்ணுமாயாவின் அருளை பெற வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.